ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சரண்யா வெங்கடேஷ் கேலரி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வயலில் காய் அறுவடை. இதுதான் நம்ம வயலில் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணுறோம். பருத்தி காட்டில் இடையில தான் இந்த காய் செடியெலாம் போட்டிருக்கோம். அதாவது வாய்க்காலில் வெண்டங்காய் செடி போட்டிருக்கோம். வரப்பில் இந்த கொடி ஓடுற செடியெலாம் வரப்பில் போட்டிருக்கோம். அதாவது இந்த பள்ளத்துக்கு பெரிய வரப்பில் போட்டிருக்கிறோம். என்னென்னா பீக்கங்காய், பாவக்காய், சொரக்காய், இந்த மாதிரி கொடி வகைகள்லாம் வரப்போரம் போட்டிருக்கோம். வாய்க்காலில் இந்த வெண்டைக்காய் ஊனி இருக்கிறோம். அப்புறம் சோளக்கருதும் வாய்க்காலில் ஊனி இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம வீட்டு யூஸ்க்காக தான். இந்த மாதிரி பருத்தி சீசன் அப்போ எப்பயுமே காய்கறி செடி போட்டுருவோம். அது பொறிக்க முடியாத அளவுக்கு கூட காய்க்கும். இந்த வெண்டைக்காயெல்லாம் அதுவும் பருத்தி எடுக்கிற டைம்லாம் மோஸ்ட்லி விட்டுருவோம். அந்தளவுக்கு காயெல்லாம் நல்லாவே தாங்க காய்க்கும். அந்த டைமில் நமக்கு அதிகம் கடையில் காய் வாங்குற மாதிரி இருக்காது. ஓரளவுக்கு நம்ம வீட்டு தேவைக்கானதெல்லாம் நம்ம காட்டிலே எடுத்துக்குவோம். இதுவே வெண்டைக்காய் இன்னும் ஒரு நாள் முன்னாடியே பறிச்சிருக்கணுங்க. கொஞ்சம் முத்துற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஆனால் வெண்டைக்காயெல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறித்து ஆகணும். இல்லைன்னா ஒரு நாள் விட்டால் கூட கொஞ்சம் முத்தல் ஸ்டேஜ் ஆகிடும். அப்புறம் அது செஞ்சாலும் அவ்வளோக்கு நல்லா இருக்காது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறித்தோம்னா வெண்டைக்காய் அந்த பிஞ்சு இலை இதாக நல்லா சமைச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எப்பயுமே இங்கே வெண்டைக்காய் போட்டிருக்கவங்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிச்சிருவாங்க. வெண்டைக்காய் நிறையா பறிக்கிறவங்க இந்த கைக்கு க்ளவுஸ்லாம் போட்டு பறிப்பாங்க. அப்போ தான் அந்த கையெலாம் பிச்சுக்காது. நான் இது கொஞ்சம் தானன்ட்டு உடைக்கலான்ட்டு வந்தேன். இருந்தாலும் கையெலாம் ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே நிறையா பறிக்கிறப்ப இந்த மாதிரிலாம் கைக்கு க்ளவுஸ் போடாமல் பறித்தோம்னு வச்சுக்கோங்க, கையில் அந்த அலர்ஜி மாதிரிலாம் கூட வந்துடும். அதனால் க்ளவுஸ் போட்டு பறித்தா அந்த சொனை மாதிரி அந்த மேலே இருக்கும் இல்லைங்களா, அது கையில் ஒட்டாத இருக்கும். நான் கொஞ்சம் தானன்ட்டு வந்தேன். இருந்தாலும் எனக்கும் ஒரு மாதிரி அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிக்கிச்சு. கையெல்லாம் ஒரு மாதிரி வளவலன்னு ஆயிடுச்சு கை கழுவுறப்ப. அப்புறம் பீக்கங்காய் செடி பாருங்கள், நல்லா அந்த தென்னை மரத்து மேலே ஏறிக்கிச்சு அந்த கொடி. நல்லா பீக்கங்காய் நல்லா நீட்டமாக வச்சுருக்கு. இப்போ கொஞ்சம் பிஞ்சு பதத்தில் தான் இருக்குது, அதனால் பறிக்கலை. இன்னும் ஒரு 2-3 நாள் போனால் நல்லா கொஞ்சம் பெருசாகிடும். அப்படியே வரிசையாக அந்த வரப்பு ஃபுல்லாகவே பீக்கங்காய் செடி தான் போட்டிருக்கேன். நல்லா பாருங்கள் காய். ஆனால் இந்த டைம் நல்லா நிறைய வச்சுருக்குங்க பிஞ்சு. பார்க்கவே ஆசையாக இருக்குது. நாம் போட்ட ஒரு விதையிலேருந்து செடி அதில் காய் பறித்து அதில் சமைக்கிறப்ப ஒரு தனி சந்தோஷந்தாங்க.
எனக்கு நேச்சுரலாகவே செடி வளர்த்துறதுனா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் செடி வளர்த்துறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் வீட்லேயுமே நிறைய செடியெல்லாம் வளர்த்துவேன். அதுவும் தொட்டியில் அது மாதிரிலாம் கூட வாங்கி வச்சு வளர்த்துவேன். இந்த ஹேபிட் எனக்கு எப்படி வந்ததுன்னா, அம்மா அப்பா 2 பேருமே வந்து செடி எங்கே பார்த்தாலும் வாங்கிட்டு வந்துருவாங்க. அதுவும் அம்மா சொல்லவே வேண்டாம். எங்கே செடி பார்த்தாலும் புதுசாக ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னா வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் நானும் எங்கே செடி பார்த்தாலும் அதை எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பேன். என்ன இவ்வளோ காடு இருந்தாலும் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மி தாங்க செடி வளர்த்துறதுக்கு. அதுதான் கொஞ்சம் வருத்தம். வீட்டுக்கிட்ட இன்னும் செடி வளர்த்துற மாதிரி ஸ்பேஸ் நிறையா இருந்தால் வீட்டுக்கிட்டே நிறைய காய் செடிகள்லாம் வளர்த்தலாம். இடம் இல்லாதனால தான் இந்த மாதிரி பருத்தி சீசன் அப்போ தான் இந்த செடிலாம் போட முடியும். திரும்பவும் நெல் தான் நடுவோம். அதனால் வீட்டுக்கிட்ட இடம் இருந்தால் நம்ம எப்பயுமே வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை அங்கே நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுதான் இடம் இல்லைங்க. இப்போதைக்கு பீக்கங்காயும் வெண்டைக்காயும் தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் மீதி கொடி வகைகள்லாம் இன்னும் எதுவும் காய்க்க ஆரம்பிக்கல. அதெல்லாம் காய்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் பறிச்சுட்டு வந்த காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்பயே கழுவி காய வச்சு எடுத்து உள்ளே வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான நேச்சுரலாக என்டர்டைன்மெண்ட்டாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.